இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் செப்டம்பர் 10. நம்மை நாள்தோறும் சோதித்து வாழ வேண்டும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என தாவீது தேவனிடம் ஜெபித்த ஆராய்ந்து பார்க்கும் வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் இருந்திட வேண்டிய வாழ்க்கையாகும். சங்கீதம் 139 அதிகாரம் 23, 24 வசனம். ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு வாரத்திலும், ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு வருடத்திலும் அதன் முடிவில் இவ்வாறு ஜெபித்து நம்மை தேவருக்கு முன்பாக சோதித்தெறிந்து வாழ்வது இப்பூமியில் நமக்கு கிட்டிய பாக்கியமாகும். சாக்ரடிஸ் என்ற தத்துவ ஞானி ஒரு சமயம் கூறும்போது, சோதித்தறியா வாழ்வு வாழ்பவன் சீரழிந்த வாழ்க்கை வாழ்பவன் என மிக ஆணித்தரமாய் கூறினார். சாதாரண இவ்வுலக வாழ்க்கைக்கே அந்த ஞானி இவ்வாறு கூற வேண்டியது அவசியம் என்றால், நித்திய வாழ்விற்கென உங்களை ஆராய்ந்து சோதித்தறியுங்கள் என பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் கூறுவதற்கு நாம் செவிமடுக்க வேண்டியது எத்தனை அவசியமாயிருக்கிறது. ஆம், நாள்தோறும் நம்மை தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சோதித்தெறிந்து வாழ்ந்திட வேண்டும். பாவம் என்பது எந்த ரூபத்திலும் பாவம்தான். இது எனக்குரிய பலவீனம் என யாதொன்றையும் புறக்கணித்திட இயலாது. வேண்டுமென்றால் அவைகள் உங்கள் இரகசிய பாவம் என கூறுவதே பொருத்தம் ஆகும். இது போன்றவர்களை பவுல் அப்போஸ்தலன் மிக கண்டிப்பான குரலில், இது எனக்குரிய பலகீனம் என நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள் என கூறினார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6, 7 வசனங்கள். தன்னை உத்தம கிறிஸ்தவனாக அறிக்கை செய்து வாழும் யாராயிருந்தாலும் கிறிஸ்துவை போல் அல்லாத சுவாவங்களை தங்கள் முதுகுக்கு பின்னால் பதுக்கி வைத்து ஒரு காலம் வாழ்ந்திட இயலாது. ஜெபிப்போமா? அன்பின் தந்தையே, பாவம் எந்த ரூபத்தில் எங்களிடம் தங்கினாலும் அதை வெளிச்சத்தில் சோதித்து அகற்றிவிடும் கிருபையை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.